4 ஃபவுண்டேஷன் இருக்கு. இதன் அடிப்படையில் தான் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். முதலாவது, யாருடைய துணை இல்லாமல் தேவன் அதிசயம் செய்வார். God does wonders without assistance. அவருக்கு யாருடைய துணையும் தேவையில்லை, ஒருவருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. அவராகவே அதிசயங்களை செய்ய வல்லவர். சங்கீதம் 136:4, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய் வேறு ஒருவரும் அவருக்கு தேவையில்லை. வேற எந்த மனுஷனும் அவருடைய கைக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் ஒருவராய் அதிசயம் செய்கிறவர். இரண்டாவது, அவருடைய அதிசயம் செய்வதற்கான அடிப்படை ஃபவுண்டேஷன் என்னன்னு கேட்டா, மனிதனுடைய எல்லைகளை தாண்டி தேவன் அதிசயம் செய்கிறவர். God does wonders beyond human boundaries. மனிதனுடைய எல்லைகளை மீறி, எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்ய வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். மனிதனுக்கு ஒரு எல்லை உண்டு. அவனுடைய எல்லா கிரியைகளுக்கும் செயல்களுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லைக்குள்ளே தான் அவன் கிரியை செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே மனுஷன் சொல்லுவான், இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு டாக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்தில் கைவிரிப்பார், இதுக்கு மேலே எனக்கு வேற மருந்து இல்லைங்க, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, நான் எவ்வளோ உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் இதுக்கு மேலே எங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் வேற ஒன்றுமே இல்லை. மனுஷன் வந்து ஒரு எல்லைக்குள்ளே தான் அவன் வேலை செய்கிறான். ஆனால் நம்முடைய தேவனோ மனிதனுடைய சகல எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எரேமியா 32:17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம், ஹல்லேலூயா, அவராலே செய்ய முடியாத அதிசயம் ஒண்ணுமே இல்லை. இன்னொரு தமாய் சொன்னால், எல்லைகளை எல்லாம் தாண்டி மிஞ்சி உடை தெரிந்து அதிசயங்களை செய்கிற வல்லமை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அதிசயமாய் நம்மை நடத்துகிறவர், எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்கிறது. விசுவாசிங்க, இந்த வார்த்தைகளை வாயினால் அறிக்கை பண்ணுங்க. என்னுடைய எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறீர் ஆண்டவரே. எரேமியா 32:27 பாருங்க, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இது மனிதனால் கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். அவருடைய அதிசயம் செய்கிற வல்லமை எப்படிப்பட்டது என்றால், என்னுடைய எல்லைகள் இவ்வளவுதான் நான் நின்றுட்டேன், ஆனால் தேவனோ என் எல்லைகள் எல்லாம் தாண்டி இன்றைக்கும் அதிசயம் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவருடைய வல்லமை இன்றைக்கு விளங்கி இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு எல்லைகளை தாண்டி அதிசயங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அவர் பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவது, அவர் செய்கிற அதிசயங்களுக்கான அடிப்படை ஆதாரம் என்னவென்றால், ஒப்பிட முடியாத அதிசயங்களை தேவன் செய்வார். God does wonders beyond comparison. இதை போல அதிசயங்களை வேறு ஒருவராலும் செய்யவே முடியாது. தேவனுடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய அதிசய கிரியைகளோடு மனுஷன் வேறு ஒன்றை ஒப்பீடாக அளவீடாக கொண்டு வந்து அதற்கு ஈடாக ஒன்றையுமே செய்ய முடியாது. மோசேயின் கரத்தினால் தேவன் அதிசயங்களை செய்த போது பார்வோனினுடைய மந்திரவாதிகளும் அதிசயங்களை செய்ய முடியும் என்று செய்ய முற்பட்டார்கள். ஆனால் மோசேயினுடைய கோலில் மாறின அந்த சர்ப்பம் பார்வோனுடைய மந்திரவாதிகளுடைய சர்ப்பங்களை விழுங்கி போட்டது என்று வாசிக்கிறோம். ஒப்பிட முடியாத அதிசயங்கள், கம்பேரிசனே இல்லாத அளவு மேன்மையான அதிசயங்களை தேவன் செய்ய வல்லவர். தேவனுடைய கரத்தின் கிரியைகளை, அதிசயங்களை நீங்கள் வேறு ஒருவரோடும் ஏதோடும் ஒப்பிட முடியாது. உபாகமம் 3:24 இதை நமக்கு சொல்லுகிறது. 3:24, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க, இதுக்கு ஒப்பாக யாருமே செய்ய முடியாது, இணையாக ஒருவரும் செய்ய முடியாது. நான்காவது, God does wonders beyond description. நம்முடைய விவரணைக்கு மிஞ்சி தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவர். விவரிக்க முடியாத அதிசயங்களை
அவர் செய்ய வல்லவர். யோபு 5:9 சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். இதை இன்னைக்கு இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிங்க. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற அதிசயங்களை நான் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, அதை நான் சொல்லினால் நான் விவரிக்க முடியாது, அது என்னுடைய உணர்ச்சிகளால் நான் விவரிக்க முடியாது. தேவன் செய்த வல்லமைகளை எண்ணி முடியாது. அவருடைய அதிசயங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மையானவைகள். அவருடைய அதிசயங்கள் விவரிக்க முடியாதது, வர்ணிக்க முடியாதது. அவர் வல்லமை உள்ளவர், அதிசயங்களில் யோசனைகளில் பெரியவர். இன்றைக்கு அதை செய்ய வல்லவர். யாருடைய துணை இல்லாமல் அந்த அதிசயத்தை செய்வார். எல்லைகளை கடந்த அதிசயங்களை செய்வார். ஒப்பிட முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்வார். அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கும் அதிசயங்களுக்கு எல்லையே கிடையாது. பாஸ்டர், இனிமேல் நான் அற்புதங்களை பார்க்க வாய்ப்பில்லை, இனிமேல் என் வாழ்க்கையில விடிவுக்கு வாய்ப்பில்லை, இனிமேல் என் வாழ்க்கையில மாற்றத்துக்கு வாய்ப்பில்லை, இனிமேல் வழி திறக்க எந்த வாய்ப்புமே இல்லை. நீங்க ஒரு முட்டுக்கட்டையான ஒரு இடத்திற்கு, ஒரு முடிவு சந்துக்கு நீங்க வந்திருக்கலாம். இனிமேல் என்னால் ஒண்ணுமே பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் முடிவுக்கு நீ வரும்போது உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரு தேவனை நீ காண போகிறாய். உனக்கு முன்பாக அதிசயங்களை விளங்க பண்ணுகிற ஒரு தேவன் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிங்க. இன்றைக்கு அதிசயமானவைகளை நாங்கள் கண்டோம், அதிசயமான செய்கைகளை நாங்கள் கண்டோம்.